ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபார் எவர் யூ எபிசோட் 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் ஜோஹன் நார்த்தை ரெஸ்டாரண்ட்டில் ட்ரா பண்ணுறக்காக கூட்டிகிட்டு வரான். உனக்கு எப்போ ஒர்க் முடியும்னு சொல்லி கேட்க 10 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. யாவா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அவங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ ஹில்ல உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க, அவங்க கூடயே போயிடு, பார்த்து போ சரியான்னு சொல்ல, சரி ஓகே, ஏதாவது நான் கால் பண்ண அப்படின்னு ஜோஹன் சொல்ல, சரி ஓகே, என்னை ட்ரா பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நாட் சொல்கிறான். லைட்டாக தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிட்டு வரேங்கிற மாதிரி க்யூட்டாக ஜோஹன் அந்த பக்கம் போக, ஓடி வந்து ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன மிஸ் பண்ணீங்க? அந்த இப்போ வந்தான்ல அந்த பையனை தான் பார்க்க முடியல, உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா? அதெல்லாம் இல்லை, பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜோஹன், ஹில்லோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, உண்மையாவா, சிங்கிள் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான். இப்போ அவங்க சிங்கிளாக இருந்தால் நான் கரெக்ட் பண்ணிடலாம்ல, அதனால தான் கேட்டேன், நான் கரெக்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறான். நான் சும்மா தான் சொன்னேன், அவன் ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா, எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, பின்னாடி மட்டும் தான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோ பார்க்குறேன், ப்ளீஸ் காட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அங்கேருந்து டெரு பைய வரான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஏய் உனக்கு தெரியுமா ஜோஹனை இப்போ கூட நார்த்தை ட்ரா பண்ணிட்டு போனாங்களே, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான். ஓ நார்த்தோட பாய் ஃப்ரெண்டா? எனது பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை அது உண்மை கிடையாது, ஒன்றும் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் இருக்கலான்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டெரு சமாளிச்சிட்டான். சரி அது மட்டும் உண்மையாக இருந்தால் ஜாலி தான். உனக்கு அவங்க ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்ல, நிறைய இருக்குது, இங்கே வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதை பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. வா இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், ஐயோ செம்ம ஹாட்டுப்பா, ஐயோ நார்த் செம்ம தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, ஏன் உனக்கு ப்ளஷ் ஆகுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, காட்டு இன்னும் நிறைய பிக்சர்ஸ் காட்டு, சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஜோஹனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி நார்த் அங்கே வரான். நார்த்துக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ எப்படி இருக்க அப்படின்னு. ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணுறா. யோசிச்சுட்டு பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு காட்டல. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டான். இங்கே பார்த்தா இவங்கெல்லாம் ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு போஸ்ட்டை பார்த்து 2 பேரோட ஃபேஸும் டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்க, நார்த்து வரா, மர அப்படின்னு சொல்ல, டக்குன்னு மறைச்சி ஃபோனை உள்ளே வச்சுட்டான்ட்டு. என்ன நடக்குதுங்கன்னு நார்த்து கேட்க, ஒன்றும் இல்லையே, இங்கே எதுவுமே நடக்கலையே, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சமாளிக்கிறாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தாலே எதுவும் நடக்குதுன்னு புரியுது. நான் துடைக்கணும், போய் துடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். நான் கொஞ்சம் பிளேட்டில் எடுக்கிறது தான் வந்தேன், நான் பிளேட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி வியர்டாகவே பிஹேவ் பண்ணுறாங்க. அது எல்லாமே நார்த்துக்கும் புரியுது, இவங்க ஏன் வித்தியாசமாக இருக்காங்கன்னு. என்னமோ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்து அப்படியே அவன் பேசிகிட்டே இருக்கான். அப்புறம் அங்கே ஒர்க்கு முடிஞ்சது. அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் டெரு. கரெக்டாக நார்த்து கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டே இருக்க, டெரோட ஃபேஸும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவனுக்கே புரியுது அவன் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கான்னு. நார்த் அவன்கிட்ட வந்து பேசுகிறான். ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்ல, இங்கே பாரு ஏதோ ஒன்று இருக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நீயும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியுமா எனக்கு அது தெரியுங்கிறது அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எதுவும் நினச்சிக்காத, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் உன்னால் பொய் சொல்ல முடியாது, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். அதை கேட்டுட்டு டெருவோட ஃபேஸ் அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. சரி ஓகே அது என்னன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணு, நீ இது கேட்டு அப்செட் ஆகக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி என்னடா அது, ப்ராமிஸ் பண்ணு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன், ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே நான் அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான், சொல்லுடா அப்படின்னு சொல்ல, இருடா காட்டுறேங்கிற மாதிரி மொபைல் ஓப்பன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று காட்டுறான். அந்த போஸ்ட்டில் காலையில் இவனும் ஜோஹனும் போனாங்களே, அந்த நியூஸை பற்றி தப்பாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஜோஹன் கூட புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அந்த வித்தியாசமான ஆள் யாருன்னு தெரியல, அவனை யாராக இருப்பான்னு தெரியல, ஆனால் அவனை பார்க்குறக்கு நம்ம ஜோஹனோட அந்த ஜாக்கெட் அவன் போட்டிருக்கான். 2 பேருக்கு இடையில் என்ன நடக்குது, ஒரு வேளை 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களோ, ஒன்றா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. நைட்டு ஒன்றா கூட அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம்ல, அதனால கூட ட்ரா பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட்லலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேம் அதே ஜாக்கெட்
போட்ட பையனை, அதே பையனை டைகர் கூட பார்த்தோம். ஒரு வேளை அவன் கூடயும் டேட்டிங்கில் இருப்பானோ, 2 பேர் கூட ஒன்றா டேட்டிங்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பற்றி தப்பாக கமெண்ட் வருது. இங்கே பாரு, இந்த கமெண்ட் எல்லாம் வச்சு நீ கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மொபைலில் பிடிங்கிட்டா. லூஸா, நான் அதை பற்றிலாம் எதுவுமே நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, உண்மையாக எதுவுமே நினைக்கலையா? எனக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். உண்மையாக சொல்கிறா? ஏண்டா, அடுத்தவங்க சொல்கிறனால என்ன இருக்குது? நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. அது இல்லாமல் ஜோகன் எனக்கு தெரிஞ்சவர், டைகர் என்னோட ஃப்ரெண்டுடா, வேறு ஒன்றும் இல்லை, விடு அப்படின்னு சொல்ல, உண்மையாக நீ ஃபீல் பண்ணலையான்னு கேட்குறான். இல்லைடா, நான் ஃபீல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அப்புறம் பாத்ரூமில் போய் தனியாக அழுக மாட்டில, நானும் அழுக மாட்டேன், நீ தான் பாத்ரூம்குள்ளே போய் அழுகுவேன். எனக்கு ஒன்று நினச்ச கவலையாக இருக்குடா, அதனால தான் ஃபீல் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். எனக்கு தெரியும்டா நீ என்னை பற்றி கவலைப்படுறேன்னு, ஆனால் வேணாம், நான் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீயே இன்னைக்கு அப்செட்டாக இருந்த, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படிங்கிற மாதிரி டெரு ஏதோ யோசிக்கிறான். சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அது இது வரைக்கும் நான் ஹில்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா? எதுக்கு தப்பாக புரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அது அவன் என்னை விட்டுட்டு போனான்னு நினச்சேன்ல, அது அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா கார் வந்துருச்சு. ஆல்ரெடி உனக்கு லிஃப்ட் வந்தாச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி காரை காட்ட, ஆமாம் ஹில்லு வந்தாச்சு, சரி வா போகலாங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே மெல்ல மெல்ல வராங்க. ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது டெரோட ஃபேஸும். பி ஹில் ஸ்வதிகா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்க்க வர, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி டெரோ கேட்குறான். என்னது? அந்த ஃபேன் பேஜ் அது பார்த்தீங்களா நீங்கள்? பேசாமட்டா, தேவையில்லாதெல்லாம் பேசாதங்கிற மாதிரி நான் அர்த்தம் சொல்கிறான். நீ சும்மா நான் சொல்லுவேன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, அந்த க்யூட் பாய் பேஜ் இருக்குல்ல, அதில் ஜோகனோட ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கமெண்ட் கொஞ்சம் சரியில்லை, அதை பற்றி தான் சொன்னேன்னு சொல்ல, என்னாச்சு, உன்னை பற்றி ஏதாவது தப்பாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹில், நானும் அதை பற்றிலாம் எதுவும் தப்பாக நினைக்கல, சரி விட, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஹில்லு சொல்கிறான். பார்த்து ஏதாவது பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டை மட்டும் ஜோகன் ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள நான் வரவிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், நீ உட்காருன்னு சொல்ல, நீ ஓகே தானடா அப்படின்னு நார்த்தை பார்த்து கேட்க, நான் நல்லா தாண்டா இருக்கேன், நீ தாண்டா கவலைப்படுற, போடா அப்படின்னு சொல்ல, நான் உன்னை பற்றி கவலைப்படாமல் யார் படுவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டு இருக்க, டேரு ஃபோனை காட்டுறான். அந்த போஸ்ட்டு போட்டாங்களடா, அவங்க திரும்ப ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, நான் அந்த பர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க போஸ்ட்டு போட்டு அவங்களோட ஃபோட்டோவை பற்றி தப்பாக நான் பேசினது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அந்த ஃபேன் பேஜ்லேருந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, உன்னை பற்றி தப்பாக பேசினவங்க இப்போ போயாச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி டேருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, சரி ஓகே விடு, இன்டர்நெட் ஏன் இப்படி என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணியாச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது டேருக்கு. சரி உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், ஏதாவது வேணும்னா வாங்கித்தரேன், யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாப்பாங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். இங்கே பாரு நார்த், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பாக வாங்கித்தரேன் அப்படின்னு ஹில்லு சொல்ல, வேணுமாடாங்கிற மாதிரி டெரு அப்படி பார்த்துட்டே இருக்கான். சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லையே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்லிட்டான். சரி ஓகே, அப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படி போயிட்டுருக்கு உனக்கும் ஜோகனுக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து கேட்க, நல்லா தான் இருக்குது, நான் ஆல்ரெடி இன்னும் பே பண்ணவே இல்லை காசெல்லாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப அவசரப்படாத, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஒன்றும் அதெல்லாம் யோசிக்க மாட்டான்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது, அவங்க நான் இன்னும் பணம் கொடுக்கலன்னு சொல்லி அப்படியே வட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, இங்கே பாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் தேவைப்படாதுன்னு சொல்ல, அப்படியே விட்டால் டெய்லியும் பணம் ஏறிட்டே போகும், சீக்கிரம் கொடுத்துடணுங்கிற மாதிரி நார்த் அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காண்டோவில் ட்ராப் பண்ணிட்டான் போல். ஜோகனை பார்க்கறக்காக ஜோகனோட காண்டோக்கு வரான். என்னாச்சு ட்ரா பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, இப்போ தான் ட்ரா பண்ணிட்டு வரேன், இங்கே பாரு சும்மா இதெல்லாம் கேட்டே இருக்காத, அப்புறம் உன்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்கிறான் ஹில். என்ன நான் கொடுத்த பணம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்க, அது ஒன்றும் வேணாம், முதல்ல நிறுத்து, இப்படியே போனேன் அவனுக்கு நான் கார் தான் வாங்கி கொடுக்கணும் போல் இருக்குன்னு சொல்ல, ஓ காரா, அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸு மாதிரி பேசாதடா, நான் சும்மா சொன்னேன்டான்னு சொல்ல, ஆல்ரெடி அவன்கிட்ட கேட்டேன் ஏதாவது வேணுமான்னு, அவன் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான், நீ இப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத விட அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கடான்னு சொல்ல, நான் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான். ஆனால் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜோகன் சொல்கிறான். இங்கே பாரு அந்த பேஜை க்ளோஸ் பண்ணது நீ தானே அப்படின்னு ஹில்லு கேட்குறான். ஆமாம் நிறைய டைம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, டெரு சொன்னான் இதுக்கப்புறம் நீ நார்த்தை கஷ்டப்படுத்துறேன்னா அவன் ஃப்ரெண்டை டேட் பண்ண இன்னும் அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்ல, ஜோகனுக்கு அது கேட்கவும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நார்த் அப்செட் ஆகிட்டானாடா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்குறான். அவன்லாம் அப்செட் ஆகவே இல்லை,
சரி சரி, ஓகே ஓகே. இங்கே பாரு, நீ ஓவராலாக திங்க் பண்ணாத சரியான்னு சொல்ல, எருமை மாடு மாதிரி நீ பேசாதங்கிற மாதிரி இவன் அவனை டென்ஷனாக கத்திட்டு இருக்கான். நீ அவன் ஒர்க் பண்ணுற பாருக்கு ஆள் வச்சிருக்க போல இருக்க அப்படின்னு சொல்ல, அவன் ஏன் உன்கிட்ட மறைக்கிறான்னு தெரியல. டெர்ரு கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஹில்லு சொல்கிறான். ஆமாம், அது எனக்கு தெரியும். அவன் மறைக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் நானும் அதை பற்றி எதுவும் கேட்கல. நானும் அங்கே ஒரு ஆள் வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தான் இவன் அப்படியே சொல்லிட்டே இருக்கான். சரி ஓகே, விடு விடு பார்த்துக்கலாம். அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, அப்புறம் உன்னோட கேர்ள்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். சொல்லுடா அப்படின்னு சொல்ல, நான் அதை பற்றி இன்னும் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்ல, நீ நார்த்தை சூஸ் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி ஹில்லு கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான். அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்து, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஜோ நீ என் பாட்டியை பற்றி டெருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்குறான். அது கேட்டுட்டு ஐயையோ மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி ஜோஹனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அங்கேயும் இங்கேயும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை யோசிச்சிட்டே இருக்கான். ஆமாம் சொல்லிட்டடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அவன் அவனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அமைதியாகவே இருக்கான். எப்போ அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அது தெரியல. நான் அவன்கிட்ட இது வரைக்கும் என் ஃபேமிலியை பற்றி எதுவும் பேசலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் ஃபேமிலியை பற்றி நினச்சாலே அப்படிங்கிற மாதிரி ஹில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அடுத்து இவனுக்கு 2 பேர் ரூமுக்கு வந்தாச்சு. ஏய், அவன் திடீர்னு போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க பாட்டினால தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். ஓ அப்படியா, திடீர்னு ஏன் போகணும் உங்ககிட்ட சொல்லாமல்? அதாண்டா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன்னு தெரியல. எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஹில்கிட்ட சொல்லிட்டேன்னு டெரு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்புறம் நார்த் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா கேட்கணுங்கிற மாதிரி நார்த் அவனை பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஜோகன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நார்த்து சொல்கிறான். ஏண்டா இதை கேட்குற நிலமையிலையாடா நீ இருக்க? ஒன்றும் இல்லைடா, நீ எப்பயுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ஒரு நல்ல அட்வைஸர். உனக்கு நான் அட்வைஸராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன, நான் உண்மையாக அட்வைஸர் தானே? நீங்கள் 2 பேர் பார்க்குற அடிக்கடி பேசிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் ஒன்றாவே வரீங்க, உன்னை பிக்கப் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா நைட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு எதுக்கு இதை பற்றி கேட்குறேன்னு நார்த்து கேட்குறான். நீ தான் ஆல்ரெடி எங்களை சிப் பண்ணிட்டுருக்கீல, அப்புறம் என்னென்னு சொல்ல, ஓ இன்றைக்கி நடந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா. நிறைய பேர் தப்பாக பேசினாங்கல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராலாக திங்க் பண்ணாத, விடு பார்த்துக்கலாம். அப்புறம் நான் உன்னை ஷிப் பண்ணுறேன்னு சொன்னதை பற்றி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலைடா. சும்மா உன்னை டீஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, உன்னை நார்மலாக கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொன்னேங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். நீ ஓவராக திங்க் பண்ணி மூஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, எனக்கு தெரியும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? அது எப்படா எனக்கு தெரியுங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். இது என்ன கொஸ்டின்? ஒன்றும் இல்லை, 2 பேரும் ரொம்ப நேரம் ஒன்றாவே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி துண்ணு பற்றி கூட யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். எனக்கு அந்த மாதிரி தெரியல, பட் அந்த மாதிரி டவுட் எதுவும் கூட இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தால் அவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். ஏய் இது என்ன, இது ஒரு வகையான ஃப்ளட்டிங் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஏய் லூஸ் ஆட்ட பேசாத, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, சப்போஸ் அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ என்ன பண்ணுவேன், அதுக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி டெரு கேட்க, நான் என்ன பண்ணணும்? என்னால் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் தோணலைன்னு சொல்ல, ஏய் இது என்னடா, உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அதை சொல்லுன்னு டெரு சொல்கிறான். அதை கேட்டவுடனே அவனோட ஜாக்கெட் அங்கே இருக்குல்ல, அதை ஒரு செகண்ட் திரும்பி அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு நார்த்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவனும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பதில் சொல்கிறான். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்ல, எனக்கு என்னை பற்றி இன்னும் சரியாக தெரியலடா, எனக்கு என்ன வேணும், நான் யாரை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக என்னோட மனசில் இருக்கிறத சொல்ல முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டான். டெரு சொல்கிறான், நான் நினைக்கிறேன் ஒரு நாள் ஜோகன் உன்கிட்ட வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உன் கடனை கூட அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களே, நல்லது தானடா அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அவருக்காக உன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். இதில் தப்பு எதுவும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜாக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே நார்த் அப்படி இருக்க, அடுத்த நாள் அவன் ட்ராயிங் கிளாஸில் உட்காந்து அவனோட அந்த எக்ஸுக்கு மெசேஜ்
மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே மீட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டவ் அங்கே வர ஏய் தனியாக இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி அம்மா பேய் பேயின்னு கத்திட்டே இருக்கான். டெருக்கும் பூனுக்கும் கிளாஸ் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதான் சரி உட்காந்து இங்கே ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ட்ராயிங் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நம்ம மைண்டில் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருந்தால் ட்ராயிங் பண்ணால் அதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க அதை கேட்டுட்டு என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை விடு விடு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு, நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா மைண்டில் எது இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் நம்ம ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. நீ இந்த ட்ராயிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி ஒரு நாள் கூட ட்ராயிங் பண்ணி நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்கிறான். பரவாயில்ல விடு, அதனால் என்ன, எனக்கு ஏதாவது சாப்பிட்டா சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரி நீ போய் ட்ராயிங் பண்ணு, நான் அப்புறமா ஏதாவது பண்ணுறேங்கிற மாதிரி நார்த் அமைதியாக உட்காந்துருக்கான். சரி ஓகே என்னோடய ட்ராயிங்கை நான் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவ் ஏதோ ட்ராயிங் பண்ணுறக்காக அந்த பக்கம் போக சரி சரி நீ போய் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நார்த் அதை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் சரிடா எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன்னு சொல்ல கிளாஸ் இருக்கா, கிளாஸ் இருக்குது, பட் அதுக்குள்ளே போய் ஏதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் நார்த்து போகிறான். பார்த்துட்டா பேய் எதுவும் வந்துட போகுதுன்னு நார்த்து சொல்ல சரி சரி அதை நான் பார்த்துக்கிறேன், தனியாக இருந்தால் கண்டிப்பாக பேய் வரும், பயப்படாத சரியான்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து அந்த பக்கம் போயிட்டான். இவன் கிடக்குறாங்கிற மாதிரி அவன் தனியாக அப்படியே உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டுருக்க ஒரு பக்கம் நின்றுட்டு கையில் ஒரு ட்ரிங்க் மட்டும் வச்சு யோசிச்சுட்டே இருக்க அந்த இடத்துக்கு டைகர் சார் வராரு. என்னடா வீடியோ எடுக்க போறியான்னு சொல்ல டே நான் எங்கடா, அவன் ஏதோ ட்ரிங்க் பண்ணுறேன்னு கீழே போயிருக்கான். ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் தெரியுமான்னு சொல்லிட்டு டைகர் பையன் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். நாவோட ஃபோட்டோ தான், எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்லன்னு சொல்ல என்னடா க்யூட்டு ஒன்றும் தெரியலடா அப்படின்னு சொல்ல ஏய் நல்லா இருக்குல்ல பாரு, ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ரசித்து காட்டிகிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது நார்த்துக்கு இதில் என்னடா க்யூட்டுங்கிற மாதிரி கடுப்பாக நின்றுருக்கான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி டைகர்கிட்ட நார்த்து கேட்குறான். என்னது, ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்டா அப்படின்னு கேட்குறான். அது எப்படின்னா எப்படி, இதுக்கு முன்னாடி உனக்கு யாரையும் பிடிச்சது இல்லையா, அது வேறடா, ஆனால் இது வேற, நான் கேட்குறத நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு அது சொன்னாலும் புரியாது. இப்போ உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி ஃபீலிங் அதை சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி நார்த் அப்படியே கேட்க டைகர் பையன் அப்படியே லைட்டாக யோசிச்சுட்டே இருக்கான். என்ன பதில் சொல்வான்னு பார்த்தா உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்கள பிடிச்சிருக்குண்டா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே உனக்கு பிடிக்கணும், அவங்களோட கேரக்டர், அதுக்கப்புறம் அவங்களோட லுக்கு, அவங்களோட பிஹேவியர், இந்த மாதிரி எல்லாமே. இது எப்படி தெரியுமா, நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக லவ் வந்துடும், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் கேட்டதே இல்லைடான்னு சொல்ல சரி இப்போ எதுக்கு இதை பற்றி கேட்குற, ஒன்றும் இல்லை, நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டைகர். அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல உண்மை சொல்கிறான்னு சொல்லி டைகர் கேட்டுகிட்டே இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் வரான். டே நார்த் வாடா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வர டைகர் அவன் தோளில் கை போட்டு நம்ம ஒன்றா போகலாமான்னு சொல்லி கேட்க எங்கே, கிளாஸுக்கு தான், ஹலோ இன்றைக்கி நம்மளுக்கு கம்பைன் கிளாஸ்லாம் கிடையாது, ஒழுங்காக போயிடு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து இவன் கத்திட்டு இருக்கான். டே நான் உன் கிளாஸ்க்கு வருவேண்டான்னு சொல்லி டைகர் நாவோட பின்னாடியே அப்படியே அவனை தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்து இங்கே கிளாஸ் தான், ஒரு வழியாக நார்த்துக்கான கிளாஸும் முடிஞ்சுச்சு. இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லோரும் மறக்காமல் கிளாஸில் கவனமாக இருங்க, வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்கள், டே உனக்கு தான் முதல்ல சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து கத்திட்டு ப்ரொஃபஸர் அந்த பக்கம் போக சரி ஓகே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸு பொண்ணு மெசேஜ் பண்ணி நான் கஃபேயில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உன்னோட ஃபேக்கல்ட்டி கிட்ட சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். நார்த் வேகமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சரிடா நான் வரேன்னு சொல்லி போகிறான். எங்கடா போகிற, ஜாயினுக்காக கஃபேயில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். என்னது ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும், எதுக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்ல அவள் தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னான். பேசணுமா, எதுக்கு அவன் உங்ககிட்ட பேசணும், தெரியலடா, அவள் பேசுகிறேன்னு சொன்னான், நான் என்னென்னு போய் கேட்டுட்டு வரேன். ஏய் லூசா நீ, அவள் எனக்காக தானே இங்கே வந்திருக்கா, இங்கே பாரு அவள் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி கேட்டால் நீ ஓகே சொல்லிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்கிறான். கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்பான் உன் கூட ஒன்றா இருக்கேன்னு, நீயும் ஓகே சொல்லிடுவ பாரு அப்படின்னு சொல்ல இல்லைடா நான் அவகிட்ட ஒன்றாலாம் இருக்க மாட்டேன், இங்கே பாரு ஞாபகப்படுத்தி கூட அவள் கண்டிப்பாக திரும்ப அதே தாண்டா கேட்பா, இங்கே பாரு நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவள் பின்னாடி போக மாட்டேன், நீ சொல்கிற உன் மைண்டு தான் சொல்லுது, உன் மனசு அவள் பின்னாடியே தான் போகும் பாருன்னு நான் சொல்கிறான். என்ன ஆனாலும் சரி நான் அதை பற்றி பேச மாட்டேன், நான் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே நார்த் அந்த பக்கம் போகிறான். கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்கிற மாதிரி நான் இவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். அவன் ஓகேவாடா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி மாற்றி இவனுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சேம் டைம் அந்த கஃபேயில்
அந்த பொண்ணு நார்த்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. நார்த்தும் அங்கே வந்துட்டான். ஏதாவது ஆர்டர் பண்ணவா அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை எனக்கு எதுவும் வேணாம், ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி. நார்த் அப்படியே ஆப்போசிட்டில் உட்கார அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ தான் உன்னை இந்த யூனிஃபார்மில் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஓ ஆமாம், பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல, இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நார்த் அமைதியாக பேசுகிறான். நீ ஹேர் கட் பண்ணிட்டியான்னு கேட்க, அதுவா சும்மா கொஞ்சம் தான் லைட்டாக கட் பண்ணேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பியர்டாக இருக்கா, இல்லை இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. என்ன பேசுறதுனே புரியல நார்த்துக்கு. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னேன், என்னென்னு சொல்லுன்னு சொல்ல, அது நான் டெம் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்னில அவன் கேரக்டர் சரியில்லைன்னு. இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நீ சொன்னது கரெக்டு தான், அவன் என்னை சீட் பண்ணுறதுக்கு தான் என் கூட இருந்திருக்கான், இப்போ தான் அதை பற்றி எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்புறம் நீ அன்னைக்கு அவனை அடிச்சில, இதுக்கு தானே அடித்த, அதே ரீசன் தான் இப்போ நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அதெல்லாம் பாஸ்ட், அதை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிறேன், விடு, அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நார்த்து சொல்கிறான். கரெக்ட், ஓகே, ஐம் சாரி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொன்னப்போ நான் அதை நம்பவே இல்லை, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி அவளும் பேசுகிறா. எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டானதை நீ மட்டும்தான் கொடுக்க முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க. பரவாயில்ல விடு, அதை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல, அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் டெம்பி இப்போ இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வேறு பக்கம் போயிட்டானா, நீ என்ன பண்ண அவனை? நான் ஒன்றும் பண்ணலையே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை மாதிரி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? என்னால் முடிஞ்சதெல்லாம் அன்றைக்கி அவனை அடிக்க மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீ பண்ணலன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. அப்புறம் நார்த், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் இதை சொல்கிறது தப்புன்னு எனக்கே புரியுது, இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல, ஆனால் நான் சொல்லித்தான் ஆகணும். அது நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்றா இருக்கணும்னு தோணுது. பழையபடி 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா, அதாவது டேட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் மேடம் சிம்பாலிக்காக கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நார்த்துக்கு. எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவியான்னு அவள் கேட்குறா. அது வேண்டாம், இதோடு விட்டுடலாம், அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். இது இப்படியே போனால் தான் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நார்த் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். உனக்கு வேறு ஏதாவது பேசணுமா? ஐம் சாரி, நான் இப்போ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, இல்லைங்கிற மாதிரி அவளும் தலையாட்ட, சரி அப்போ நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் நார்த்து போயிட்டான். வெளியே டெஸ்கில் உட்காந்து அமைதியாக நார்த்து திங்க் பண்ணிருக்க. நான் அங்கே வரான். என்னாச்சு, நீ ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், என்ன நடந்தது? அவள் என்ன கேட்டா, ஒன்றா இருக்கலான்னு கேட்டாளா அப்படின்னு சொல்ல, ஆமாங்கிற மாதிரி நார்த்து தலையாட்டுறான். நீ என்னடா சொன்ன? முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி நாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு புரியுதுடா, நீ வேணான்னு தான் சொல்லியிருப்பேன்னு, அது உன்னோட லைஃப், நீயே சூஸ் பண்ணிக்கோ, அதான் நல்லா இருக்கும்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் என்கிட்ட இன்னொரு சான்ஸ் கொடுப்பியான்னு கேட்க மாட்டாளான்னு இருந்தது. கேட்டால் கண்டிப்பாக போயிடும் தான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னமோ அவள் கேட்டனையும் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது ஏன்னு எனக்கு சத்தியமாக புரியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இதுக்கு முன்னாடி இருந்தனா இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் கூப்பிட்டா கூட வா அப்படின்னு ஓடி போயிருப்பான், இப்போ வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு இவனுக்கே தெரியல. நான் அதை யோசிச்சுட்டு அதுக்கான காரணம் 2ஆக தான் இருக்க முடியும், நீ வித்தியாசமெல்லாம் கிடையாது, இதுக்கான அர்த்தம் உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, அப்படி இல்லைனா வேறு யார் மேலேயாவது உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால தான் அவளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி நான் சொல்ல, அப்படியே நார்த் அதையே திங்க் பண்ணிகிட்ருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம வெட்னரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு, அங்கே எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒன்று, இந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி மட்டும் எப்போ பார்த்தாலும் ஹோம் ஒர்க்கு டீச்சர்னு இப்படியே இருக்கிறானுங்க. ஆனால் இவங்க என்னென்னு தெரில, ஜாலியாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க, உங்களோட மென்டர் யாருன்னு கண்டுபிடிச்சவங்கெல்லாம் போங்கன்னு சொல்ல, அங்கே இருக்க பாதி ஸ்டூடெண்ட் எஞ்சி டக்குன்னு போயிட்டாங்க. மீதி இருக்க யாருக்கும் மென்டர் யாருன்னு தெரில போல. உன் மென்டர் யாருன்னு தெரியுமாடா? இப்போ வரைக்கும் தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காங்க. ஐயோ எனக்கும் தெரியலையே, என்னடா பண்ணுறது, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு போல் ஒரு வெஜிடபிள்ஸ் மாதிரி அப்படியே கெட்ட போட்டு இருக்கிறது. அதில் நம்ம டெருக்கு கத்திரிக்காய் மாதிரி காஸ்டியூம் போட்டு அப்படியே கத்திரிக்காய் மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் அவனை பார்த்து காமெடி பண்ணிகிட்ருக்க, செம்ம ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. இதை வேற தள்ளி நம்ம ஹில்லு வேறு பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, நீங்கள் பண்ண பனிஷ்மெண்ட்லாம் போதும்னு சொல்ல, சரி ஓகே அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்க கழுத்துலலாம் அரிச்சிட்டே இருக்குது. அரிப்பாக இருக்குதுடா, என்னடா ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே நிற்கிறான்.
இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹில் அப்படியே தள்ளி நின்று சிரிச்சுக்கிட்டே நிற்க, ஒரு பொண்ணு வேற ஓடி வந்து எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி டெர்ரை பார்த்து கேட்க, வாங்க வாங்க என் கூட தானே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, டே நான் தனியாக நிற்க மாட்டேன் வாங்கடா நீங்கள் 2 பேருன்னு சொல்லி அவனுங்களும் இழுத்து அப்படியே போஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே அப்படியே ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹில்லுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. சிரிச்சிட்டே இருக்கான். டே உன்னோட டாக்டர் வந்துட்டாரு போல இருக்குது, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி போன்னு சொல்ல நிமிந்து பார்த்தா அங்கே ஹில்லை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இருக்குகிட்டே இருக்குது. ஐயையோ இவன் வேற வந்து பார்த்துட்டானா இந்த காஸ்டியூம்லங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அதுக்குள்ளே ஹில்லை பார்த்துட்டு பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லோரும். இதை பார்க்கும்போது டெருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீ பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்ல, ஏய் பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் கிடையாது, நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆக்சுவலி அவனுக்கு ஜெலசி தான், முறைச்சிக்கிட்டே இருக்கான். கண்டினியூவாக ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி, எனக்கு பசிக்குது, ஹில் சாப்பிட போகலாமா வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போக, இருக்கிறவங்க எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்குது. டே அவன் நம்மளை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானான்னு இவனுக்கு 2 பேரும் புலம்பிட்டு நிற்க, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செகண்ட் பார்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த பார்ட்டை பாருங்கள். தேங்க்யூ.